வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கீழ்பொன்னத்தூர் தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் பூதமங்கலம், கமலாபுத்தூர், தேவானம்பட்டு, உதிரம்பூண்டி, மல்லவாடி, வட ஆண்டுப்பட்டு, குன்னமுறிஞ்சி, மதுராம்பட்டு, பனையூர், கடகமான் மற்றும் கீழ்பெண்ணத்தூர் பேரூராட்சி, வெட்டவளம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய பகுதிகளாகும். இங்கு கடந்த 2011 முதல் 2021 வரை 3 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் அதிமுக ஒரு முறையும் திமுக இருமுறையும் வென்றுள்ளது. திமுகவை சார்ந்த கு பிச்சாண்டி அவர்கள் இருமுறை வெற்றி பெற்று இங்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சார்ந்த பிச்சாண்டி பெற்ற வாக்குகள் 1,04,675, கிட்டத்தட்ட 51.34% வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவை சார்ந்த செல்வகுமார் 77,888 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 38.20 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரமேஷ் பாபு 11,541 வாக்குகளை பெற்றுள்ளார். அமமுகவை சார்ந்த கார்த்திகேயன் 2,191 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சியை சேர்ந்த சுகானந்தம் 1,437 வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த பகுதியில் பிச்சாண்டி அவர்கள் செல்வகுமாரை 26,787 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த பொது தொகுதியில் வன்னியர்களின் வாக்கு கிட்டத்தட்ட 30%, ஆதி திராவிடர் 23%, முதலியார்கள் 7% முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர். இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,44,367. அதில் ஆண்கள் 1,20,702, பெண்கள் 1,23,665. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,02,925. இதில் நோட்டுக்கு மட்டும் கிடைத்த வாக்குகள் 961. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று திமுக 34% ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் இரு கட்சிகள், அதாவது திமுக அடுத்தபடியாக அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட சரிசமமான அளவில் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளன. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் மற்ற கட்சிகளுக்கு மக்கள் தங்கள் ஆதரவாக 4% ஆதரவை கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று அதனுடைய ஓட் பேங்க் இன்னும் பெரிதாக வளரவில்லை என்பது தெரிகிறது. புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவிற்கு மக்கள் தங்கள் ஆதரவை கொடுத்துள்ளனர். இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த தொகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.